எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. நான் சொல்றத அப்படியே யோசிச்சு பாருங்க. திடீர்னு உங்களை ஒரு பாம்பு கடிச்சிருது. ஐயோ விஷம் ஏறக்கூடாது அப்படின்னு அது கடிச்ச இடத்துல ஒரு கோடா போட்டு வாயால கடிச்சு விஷத்தை எடுத்து துப்பிடுறீங்க. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே மயக்கம் வருது, மயங்கிடுறீங்க. கண்ணை முழிச்சு எழுந்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல உங்களை தவிர வேற ஆட்களே இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஸோ அப்படிதான் இந்த கதையுடைய ஹீரோவும் வந்து பாம்பு கடிச்சு ஆளு மயங்கிடுறாரு. கண்ணை முழிச்சு எழுந்து பார்த்தா இவரை தவிர மத்தவங்க எல்லோருமே இறந்து போயிருக்காங்க. சோ அப்படி என்ன ஆகிருக்கும்? இந்த மாதிரியான உலகத்துல இவர் எப்படி உயிர் பொழைச்சாருன்றது தான் முழு கதையே. சோ நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம 2024ல ரிலீஸ் ஆன எர்த் அபைட்ஸ் ஒரு சீரீஸை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல சிட்டியை விட்டு ரொம்ப தூரமா ஒரு கேபின்ல இருக்கிற இஷ் அப்படின்ற ஒரு பர்சன் ஒருத்தர். இவர் ரொம்பவே நாலேஜ் உள்ளவர். இப்ப கூட பூமியோடைய நிலப்பரப்பை பத்தியும் ஜியாலஜிக்கல் தீசிஸை எழுதுறதுக்காக தான் வந்திருக்காரு. அப்படிதான் நெவேடாவுடைய மலைப்பகுதிகளில் இருக்கிற பாறைகளை சாம்பிள் எடுக்கும் பொழுது அந்த பாறைகளுக்கு இடையில இருந்த ஒரு பாம்பு ஒண்ணு இவர் கையை கடிச்சிருது. அது என்ன பாம்புன்னு இவர் பாக்குறாரு. பார்த்தா அது ஒரு ரேட்டில் ஸ்னேக்கு. அது கடிச்சா அவ்வளவுதான் இறந்து போயிடுவாங்க. உடனே என்ன பண்றாருன்னா ஒரு கத்தி எடுத்து அந்த பாம்பு கடிச்ச இடத்த கிழிச்சு விட்டு அப்படியே அவரோட வாயால விஷத்தை உறிஞ்சி துப்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு அவருக்கு தெரியல. அதனால வேக வேகமா கேபினுக்கு போயிட்டு நிறைய தண்ணி குடிக்கிறாரு. இவர் முடிஞ்ச வரைக்கும் ரிலாக்ஸா இருக்கணும். அப்பதான் அந்த விஷயம் அவர் உடம்பு முழுக்க பரவாது. அதனால பெட்ல படுத்துக்கிட்டு அப்படியே கையை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு அப்படியே மயக்கம் வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்த்தா அவரோட கையில அம்தா தண்டிக்கு வீங்கி போய் கிடக்குது. அதை பார்த்து அவ்வளவுதான் நம்ம பொழைக்க மாட்டோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. திரும்பவும் ஆளு மயங்கிடுறாரு. அவர் மயக்கத்துல இருக்கும் பொழுது அந்த கேபினுக்கு சில ஆட்கள் வர மாதிரியும் ஹெலிகாப்டருடைய சவுண்ட்லாம் கேக்குது. யாரு என்ன ஏது என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே நமக்கு தெரியல. அதுக்கப்புறமா அவர் மொத்தமா மயங்கிடுறாரு. தான் இறந்து போயிட்டோம் அப்படின்னு அவர் முடிவே பண்ணிட்டாரு. ஆனா திடீர்னு பார்த்தா கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. நல்ல வேலையா அவர் உயிர் பழைக்கிறாரு. அவர் உடம்புல அந்த ராட்டில் ஸ்னேக்கோடைய விஷம் ஏறவே இல்லை. நல்ல வேலை தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்ன மாதிரி ஆளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு வெளியே போலான்னு அவரோட கார் கிட்ட வந்தா ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா அவர் கார் ஃபுல்லா ரொம்ப தூசியா இருக்கு. நேத்து நல்லா கிளீன் பண்ணி தானே வச்சுட்டு போனோன்னு புரியல இவருக்கு. சரின்னு கார் எடுத்துக்கிட்டு அப்படியே அவரு பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போறாரு. பார்த்தா ரோட்ல ஒரு ஈக்காக்கா இல்ல. அதோட பொருட்கள்லாம் ரோட்ல விழுந்து போய் கிடக்குது. என்ன நடக்குது இங்கன்னு ஒன்னும் புரியல. அப்பதான் ரோட்ல இறந்து போயிருக்கிற ஒரு பர்சனை அவரு பாக்குறாரு. அதோட அங்க இருக்கிற டிஜிட்டல் போர்டுல வந்துட்டு புது பேண்டமிக் உருவாகி இருக்கு, அமெரிக்கன் கவர்மெண்டே காலி ஆயிடுச்சுன்னு சொல்ல அதுக்கேத்த மாதிரி ரோட்லயே இந்த பெரிய ராணுவ டேங்கர்லாம் இருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. உடனே நம்ம அப்பா அம்மாவை பார்க்க போகணும்ட்டு இஷ்யூவும் வேகமா போறாரு. அப்பா அம்மா வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க. இஷ் ரொம்பவே கவலைப்படுறாரு. அவருடைய அப்பா அம்மாவை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கார்டன்லயே குழி தோண்டி புதைக்கிறாரு. ரொம்ப சோகமா இருக்கிறதுனால சர்ச்சுக்கு போலான்னு போய் பாக்குறாரு. பார்த்தா சர்ச்சிலேயே அவ்வளோ பிணங்கள், அதுவும் பிரேயர் நடந்துகிட்டு இருக்கும் போதே இறந்து போயிருப்பாங்க போல. இதெல்லாம் பார்த்து அப்படியே ஆளு குழம்பி போறாரு. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க வேணாம் அப்படின்னு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேற ஒரு டவுனுக்கு போகலாம் அப்படின்னு போகும்பொழுது ஒரு பாலம் வழியா தான் போகணும். பார்த்தா அந்த பாலத்தையே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வேற வழி இல்லாததுனால இவரு சுத்திக்கிட்டு தர வழியாவே போறாரு. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி அந்த டவுனுக்கும் வந்துடுறாரு. பத்தாவது சும்மா ஜொலி ஜொலிப்பா இருக்கு. அவ்வளோ லைட்ஸ். அப்படின்னா மனுஷங்க இருக்காங்க போலயே அப்படின்னு ஒரு மால்குள்ள போய் பார்த்தா அங்க யாரையும் காணோம். அவதான் இஷ்யூம் புரிஞ்சுக்கிறாரு. இங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாமே பவர் பேக்கப்னால ஆன் ஆகி இருக்குங்க. கண்டிப்பா சீக்கிரமாவே அந்த பேக்கப்பும் காலியாகி எல்லாமே இருட்டாயிடும். நம்மள தவிர யாருமே இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சு கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாரு. அதுக்கப்புறமா அங்கேயே இருக்கிற ஒரு பார்ல குடிக்கிறதுக்காக போறாரு. பார்த்தா அப்ப ரெண்டு பேர் வராங்க, ஒரு லேடியும் ஒரு பர்சனும். ஸ்டார்டிங்ல நம்ம இஷ்யூ வந்து இது நம்மளோட கற்பனையா அப்படின்னு நினைக்கும் பொழுது கற்பனைலாம் ஒன்றும் கிடையாது, நாங்களும் இங்க தான் இருக்கோமே. ஆமா இங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க, ஏன் உனக்கு எதுவும் தெரியாதா? இல்ல எனக்கு பாம்பு கடிச்சிருச்சு, மயங்கி கண்ணை முழிச்சு எழுந்து பார்த்தனா பார்த்தா உலகமே இப்படி மாறி போயிருக்கு. சரின்னு அந்த ஆட்களும் வந்து போனை கொடுக்கறாங்க. என்ன நடந்ததுன்னு இப்பதான் இவருக்கே தெளிவா புரியுது. உலகம் முழுக்க ஒரு மர்மமான வைரஸ் ஒன்னு பரவுச்சு. கொரோனா ஹென்டா இந்த வைரஸை விடவே ரொம்ப வேகமா அது பரவுச்சு. உடனே வேக்சினையும் உருவாக்கி மக்களுக்கு போட்டு விட்டாங்க. ஆனா அது எதுவுமே வேலை செய்யல. மக்கள் இறக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்து 3 வாரம் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்லதான் நம்ம இஷுக்கும் புரிய வருது. அவரு 3 வாரங்களா மயக்கத்துல இருந்திருக்காரு. அதனாலதான் கார் ரொம்ப தூசியா இருந்தது. ஆனா நம்ம இஷு இப்ப வந்தாங்கல்ல ரெண்டு பேரு, இவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் போல. அதனால இவங்களுக்கு எதுவும் ஆகல. நம்ம இஷுக்கும் ஒரு நிம்மதி. ஏன்னா இவரை தவிர எல்லோருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனா பார்த்தா 2 பேர் இருக்காங்க. ஆனா அப்புறம் தான் தெரிய வருது அந்த 2 பேருமே சீக்கிரமாவே சாக போறாங்களாம். ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களோட குழந்தைகள்
குழந்தைகள் ஃபேமிலிலாம் இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்காங்க அவங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இஷ்யூ சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இங்க பாருங்க நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதை தொடர்ந்து வாழ்வோம், நிறைய ஃபுட் சப்ளைவும் இருக்கு, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம வாழ ட்ரை பண்ணலாம்னு சொல்றாரு. ஆனா அந்த 2 பேரும் அதுக்கு ரெடி ஆகவே இல்லை. அவங்க சாக தான் போறேன்னு சொல்றாங்க. இஷ்யூ அப்படியே மெதுவா வெளியே வராரு. அவர் வெளியே வரும்பொழுது உள்ள துப்பாக்கி சுடுற சவுண்டு கேக்குது. அப்படின்னா அவங்க 2 பேரும் சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. அதனால இஷ்யூ பயங்கர டிப்ரெஷனுக்கு போறாரு. தனியா இருந்து நம்மளும் என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இவரும் சாகணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்கள மாதிரி சுட்டுக்கிட்டு சாக அவருக்கு விருப்பம் இல்ல. அதனால காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு அப்படியே கிராஷ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. புயல் வேகத்துல போகுது காரு. அடனா பார்த்தா ரோட்டுக்கு நடுவுல ஒரு நாய் இருக்கா. டக்குனு இவர் பிரேக் அடிச்சு மெதுவா போறாரு. இந்த வைரஸ்னால மனுஷங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளமே தவிர உயிரினங்கள்லாம் நல்லா தான் இருக்கு. அதுவும் அந்த டாக் நம்ம இஷ் பக்கத்துல வருது, நல்லா பழகுது, இவருடைய மனசும் மாறுது. ஏன்னா இவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. சாகலாம் அப்படின்னு நினைச்ச நம்ம இஷோடைய மனசை மாத்தின இந்த டாகுக்கு லக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பேரு வச்சு கார்ல அப்படியே இவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி அந்த டவுன்ல இருந்த ஒரு பெரிய லைப்ரரிக்கு போயிட்டு தேவையான புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. இந்த சோலார் பேனலை பத்தினது, ஃபிஷிங் பத்தினது, இந்த மாதிரி நேரத்துல சர்வைவ் பண்றது எப்படின்னு நிறைய புக்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கும் லக்கி கூடவே சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. கொண்டு வந்த புக்ஸ் மூலியமா நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒரு வருஷமே ஆயிடுது. நம்ம இஷ்ஷுக்கு தாடிலாம் வளர்ந்து போயிருக்கு. டெய்லி வாக்கிங் போவாரு, காரும் ஓட்டுவாரு. ஆனா ஒரே இடத்துல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. கிட்டத்தட்ட லைஃபே அவருக்கு ரொம்ப போரிங்கா போகுது. அப்பதான் ஒரு நாள் அந்த லக்கி பால்கனில எங்கேயோ பார்த்து குறைச்சிக்கிட்டு இருக்கு. என்னடான்னு இவர் போய் பார்க்கும்போதுதான் இவர் இருக்கிற இடத்துலயே கொஞ்சம் தூரத்துல ஒரு வீட்டோடைய சிம்னில இருந்து புகை வருது. அப்படின்னா நம்மள மாதிரியே உயிரோட இருக்கிற சர்வைவர் யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம இஷ்ஷுக்கு அவ்வளோ சந்தோஷம். அங்க போகலான்னு ரெடி ஆகுறாரு. ஸோ நேராக அந்த புகை அந்த வீட்டுக்கே அவர் போறாரு. கையில் ஒரு ஆயுதத்தையும் கொண்டு போறாரு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க மோசமான ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே பொறுமையாக போகும்போது டக்குன்னு அந்த வீட்டோடைய மாடியில இருந்து ஒரு லேடி ஒருத்தங்க கன் எடுத்துட்டு, யார் நீ, ஒழுங்கு மரியாதையாக அந்த ஆயுதத்தை கீழே போடுன்னு சொல்ல நம்ம இஷ்ஷும், இங்கே பாருங்க நான் ஒன்றும் கெட்டவன் கிடையாது, என்னோட பேர் இஷ், அப்புறம் என் கூட வந்திருக்கல இந்த டாகி பேர் லக்கி, நானும் இந்த டவுனில் தான் இருக்கேன், உங்கள் சிம்னில இருந்து புகை வந்தது, அதான் பார்த்துட்டு போக வந்தேன்னு சொல்ல அந்த லேடிக்கும் நம்ம இஷ் ரொம்ப நல்லவரோ அப்படின்னு தோணுது. அதனால சரி உள்ள வாங்கன்னு இன்வைட் பண்றாங்க. இவங்களோட பேர் எம்மா. வீட்டுக்கு நம்ம இஷுக்கு அவங்க ஃபுட் எல்லாம் கொடுக்குறாங்க. லக்கியும் நல்லா சாப்பிடுது. இவங்க 2 பேருமே நம்மள தவிர யாரும் உயிரோட இல்ல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களே. ஆனா இப்ப ஒருத்தர் பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளோ சந்தோஷம். இவங்களுக்கு பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கு. எப்படி இங்க வந்தோம், இந்த ஒரு வருஷம் என்ன பண்ணோம் அப்படின்னு அவ்வளோ விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவும் ஆகுறாங்க. நம்ம இஷ்யூ என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கிற இடத்துக்கு வா, நம்ம 2 பேரும் ஒன்னாவே தங்கலான்னு சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்லி அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அவரை 2 பேருமே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் தேவையான பொருள் எல்லாம் எடுப்பாங்க. நம்ம இஷ்யூ மெயினா ஃபுட் மட்டும் தான் எடுப்பாரு. ஆனா எம்மா ஃபுட் மட்டும் இல்லாம மெடிசன்ஸையும் எடுப்பாங்க. ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் இல்ல. அப்படி அவங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு எலி ஒண்ணு போகுது. ஆனா அதை கண்டுக்காம இவங்க வீட்டுக்கு வராங்க, சமைச்சு ஃபுட்டை சாப்பிடுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கிறதுனால ஒருத்தர் அவ்வளோ கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு லவ்வா மாறுது. இவங்க ஒரு லைஃப் பார்ட்னர்ஸாவும் மாறுறாங்க. இப்படியே ஹாப்பியா இவங்க 2 பேரும் இருக்கும் பொழுது ஒரு நாள் எம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்ல நம்ம இஷ்ஷுக்கு சந்தோஷம் தான், அதே நேரத்துல ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைய கரெக்டா பெத்தெடுக்கணும். ஹாஸ்பிட்டல் அந்த வசதி எல்லாம் கிடையாது, இவங்களே தான் இதை பண்ணணுமே. அதனால லைப்ரரிக்கு போயிட்டு இந்த குழந்தைய பெத்தெடுக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரியான புக்ஸ் எல்லாம் இவரு படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா குழந்தை பிறக்க இன்னும் 10 மாசம் இருக்கு. அதுக்குள்ள இவங்க பர்ஃபெக்டா ரெடி ஆகணும். அதுக்காக புக்ஸ் எல்லாம் படிக்கிறாரு. அப்படி அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த லைப்ரரியிலையும் சில எலிகள் இருக்கு. எப்படியே நாட்கள் போகுது. நம்ம எம்மாவோட உடம்பு ரொம்ப வீக் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள், கேன் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா இவங்களுக்கு சத்து கிடைக்காது. இவங்க கறியை சாப்பிடணும். அதை புரிஞ்சுக்கிற நம்ம இஷ்யூ என்ன பண்றாருன்னா, ஒரு கன் எடுத்துட்டு அப்படியே வெளியே போறாரு. அங்க மாடுகள்லாம் இருக்கு. அதுல ஒரு மாட்டை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. ஏன்னா அதோட கறியை தான் சாப்பிட போறாங்க. ஆனா அந்த மாட்டை எப்படி அறுக்கணும், கறியை எடுக்கணும்ட்டு இவருக்கு தெரியல. அதுக்கும் ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை பார்த்து தான் கறிகள் எல்லாம் பர்ஃபெக்டா அவரு கட் பண்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நிலைமையில நமக்கு உதவி செய்யக்கூடியது புத்தகங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. பர்ஃபெக்டா கறியெல்லாம் கட் பண்ணி ஆளு கொண்டு போறாரு வீட்டுக்கு. ஆனா இவங்களுக்கு தேவையானதை விடவே அதிக கறிகள் இருக்கு. அதனால இதை பத்திரமா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா கரண்டே இல்ல. அதனால இஷ்யூ கடைகள்ல இருந்து கொண்டு வந்த சோலார் பேனலை அவரோட வீட்டுக்கு மேல செட் பண்ணி சுவிட்சை ஆன் பண்றாரு. வீட்டுல கரண்ட் வந்துருது. இதனால இவங்களால இந்த கறிகளை பதப்படுத்த முடியும். அவ்வளவு சந்தோஷம் இவங்களுக்கு. அப்பதான் எம்மா சொல்றாங்க, நம்ம டிராப்ல ஒரு எலி ஒண்ணு மாட்டுச்சு. அதுவும் இது சாதாரண எலியை விட கொஞ்சம்
பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஃப்ரீயா விட்டுறாங்க. ஆனா நைட் டைம்ல நாய்கள்லாம் கத்த ஆரம்பிக்குது. என்னடான்னு போய் பார்த்தா இவங்க இருக்கிற இடத்துக்கு, அதுவும் இவங்க வீட்டுக்கு தான் அவ்வளோ எலிகள் வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு எலியும் ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா இவரு கறியை கட் பண்ணி வீட்டுல வச்சிருக்காருல, அந்த வாசனைக்கு எல்லா எலிகளும் அவர் வீட்டுக்கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கு. உடனே ஈஷும் எம்மாவும் என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு வெளியே நெருப்பெல்லாம் மூட்ட ஆரம்பிக்கிறாங்க எலிய விரட்டுறதுக்காக. ஆனா எந்த ஒரு யூஸும் இல்ல. இதுல இந்த எம்மா வேற கன் எடுத்து ஷூட் பண்றாங்க. எத்தனை எலிய ஷூட் பண்ண முடியும்? அது எக்கச்சக்கமா வந்துகிட்டு இருக்கு. அது அந்த கறிகளுக்காக தான் வருது அப்படின்னு வேகமா அந்த கறியெல்லாம் கொண்டு வந்து நெருப்புல போட்டுறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த வாசனை அவங்க வீட்டுல இருக்குன்ட்டு வெளிகள்லாம் வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணுதுங்க. இவங்க உடனே வேகமா ஓடி போயிட்டு வீட்டுடைய டோரை க்ளோஸ் பண்ணி ஒரு கேப் விடாம எல்லாத்தையும் அடைக்கிறாங்க. எலிகளாலையும் உள்ள வர முடியல. ஆனா அப்பதான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க இவங்களோட டாக் லக்கி அது வெளியே இருக்கு. அங்க இருந்த எலிகள்லாம் அதை கடிக்க ஆரம்பிக்குது. லக்கி அப்படி விட முடியாது அப்படின்ட்டு ஈஷ் என்ன பண்றாருன்னா டோரை லைட்டா திறந்து டக்குன்னு போயிட்டு அந்த டாகை காப்பாத்தி உள்ள கொண்டு வராரு. ஆனா அந்த கேப்ல சில எலிகள்லாம் உள்ள வந்துருதுங்க. ஒரு பேஸ்பால் பேட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லா எலியும் அடிச்சு உடைக்கிறாரு. ஆனா இன்னமும் வெளியே ஆயிரக்கணக்கான எலிகள் இருக்கு. என்ன பண்ண போறோமே தெரியல. ரொம்ப கவலையோடவே அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வீட்டுல படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் எழுந்து பார்த்தா ஒரு எலிய காணோம். என்னடான்னு எம்மா பார்க்கும்போதுதான் அங்க இருக்கிற பூனைகள் எல்லா எலியையும் வேட்டையாட ஆரம்பிச்சிருக்குங்க. அதனால எலிகள் ஓடி போயிடுச்சுங்க. இயற்கையில ஒரு விஷயம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வளரும் பொழுது அதே இயற்கை அதை கட்டுப்படுத்த இன்னொரு விஷயத்தையும் உருவாக்கும். அப்படிதான் நம்ம ரியல் லைஃப்லயே எலிகளை கட்டுப்படுத்துறது இந்த பூனைகள் தான். ஒருவேளை பூனைகளை நம்ம மொத்தமா அழிச்சிட்டோம் அப்படின்னா எலிகளோட எண்ணிக்கை இப்ப இருக்கிறத விட 10 மடங்கு அதிகமாயிடுமா. இதுதான் இயற்கை அப்படின்ட்டு எம்மாவும் நம்ம ஐஷும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியே மாசங்கள் கடந்து போகுது. நம்ம எம்மாவுக்கு குழந்தை பிறக்க போகுது. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. சுத்தமா முடியல. டாக்டர்ஸா இருந்தா அவங்க கொஞ்சம் எம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வயித்த அமுக்கியோ இல்ல உள்ள கைவிட்டோ குழந்தைய எடுப்பாங்க. ஆனா அதை இப்ப நம்ம இஷ் தான் பண்ணணுமே. அவரும் வந்து ரொம்ப பயத்தோடவே ட்ரை பண்றாரு. மெதுவா எம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணவே ஒரு அழகான குழந்தைய அவங்க பெத்தெடுக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே அவ்வளோ சந்தோஷம். இந்த உலகத்துல மனுஷங்க அழிஞ்சு போய் அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தையே இவங்களோடது தான். அதோட அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தது. இப்ப இவங்க வாழ்றதுக்கு ஒரு அர்த்தமும் உருவாகி இருக்கு. ஒரு ஃபேமிலியா ரொம்ப சந்தோஷமா இவங்க இருக்காங்க. வழக்கம் போல நம்ம எம்மா வந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரும் பொழுது அப்போ ஒரு ஸ்ப்ரே பெயிண்டை எடுத்து இவங்க இருக்கிற அட்ரஸையும் அதோட சர்வைவர்ஸ் இங்க தான் இருக்கும்ன்றதையும் எழுதுறாங்க பெருசா. இவங்கள மாதிரியே யாராவது உயிரோட இருந்தா அவங்க வருவாங்க அப்படின்னு தான் எழுதி வச்சுட்டு போறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே ஏதோ ஒரு பர்சன் எம்மா எழுதுனதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு யாரு என்னன்னு நமக்கு தெரியல. இந்த விஷயங்கள்லாம் நடந்து 6 வருஷங்கள் கடந்து போகுது. நம்ம இஷ்யூ வந்துட்டு ஒரு ட்ரக்ல காட்டு வழியா வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு மிருகத்து மேல ஏத்திடுறாரு. அது மானாதான் இருக்கும் அப்படின்னு போய் பாக்குறாரு. பார்த்தா அது வைல்டு கேட், அதாவது ஒரு குட்டி மலை சிங்கம். இதுங்கெல்லாம் வந்து ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்குங்க. ஆனா அதுங்க இப்போ மக்கள் வாழ்ற அந்த டவுனுக்கிட்டயே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதோட இவர் இடிச்சது குட்டி தான். இதோடைய அம்மா கண்டிப்பா எங்க தான் இருக்கணும்னு அவருக்கு புரிய வருது. இன்னும் அந்த வைல்டு கேட் ஃபுல்லா சாகல. அதனால ஒரு கன்னை எடுத்துட்டு வந்து அதை போட்டு தள்ளலாம் நினைக்கும் போதுதான் அங்க இருக்கிற மரங்களுக்கு இடையில ஒரு சின்ன பொண்ணு பேக மாட்டிட்டு ஓடுற மாதிரி நம்ம இஷ்கனுக்கு தெரிய, உடனே அவரு ஒரு நிமிஷம் இங்க இரு அப்படின்னு வேகமா போயிட்டு அந்த பொண்ணை பிடிக்கிறாரு. அந்த பொண்ணோட பேரு ஈவ். நம்ம இஷ்ஷோ வந்துட்டு என் கூட வா, இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து, நான் இருக்கிற இடத்துல ஃபுட்டு உன்ன மாதிரியே பசங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா அந்த பொண்ணு அங்க இருந்து வேகமா ஓடி போயிடுறாங்க. ஈஷுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே அவரோட ட்ரக்குக்கு வராரு. பார்த்தா அங்க அடிபட்டு கிடந்த அந்த சின்ன மலை சிங்கத்தை காணோம். அந்த குட்டியும் அம்மாவும் இங்கதான் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு இவரு புரிஞ்சுக்கிட்டு கார்ல அங்க இருந்து போகலான்னு உள்ள உட்காந்தா அப்ப அந்த பொண்ணு தூரமா நிக்கிறாங்க. நம்ம இஷ்யூ வந்து கையில ஒரு ஆப்பிள் எடுத்து இந்த அதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஈவும் வந்து அப்படியே மெதுவா வராங்க. அந்த ஆப்பிளை வாங்கி சாப்பிடுறாங்க. வண்டியில ஏறு, இதே மாதிரி நிறைய ஃபுட்டு நான் உனக்கு தரேன் அப்படின்னு இவரு சொல்ல அந்த பொண்ணு நேரா ட்ரக்குக்கு பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறாங்க. இவரும் வந்து ஈவ கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. இந்த 6 வருஷங்கள்ல நம்ம இஷ்யூ எம்மா இவங்க 2 பேருக்கும் 2 குழந்தைங்க பிறந்தது. ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து பெண் குழந்தை, பேரு ஹெதர். ரெண்டாவது ஒரு பையன் பிறந்திருப்பான், ஆலெக்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. மூணாவதா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. எம்மாவும் வந்து யார் அந்த பொண்ணுன்னு சொல்ல, காட்டுல தனியா இருந்தா நான் தான் காப்பாத்தி கொண்டு வந்தேன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஈவ் வந்துட்டு எதுவுமே பேசவே இல்லை. அந்த ட்ரக்லயே படுத்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இஷ்யூ வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள புதுசா 2 பேர் இருக்காங்க. ஜார்ஜ்னு ஒருத்தர், அவரோட ஒய்ஃப் மொரேன். நம்ம எம்மா ஸ்ப்ரே பாயிண்ட்ல எழுதிருப்பாங்கல்ல, அதை யாரோ பார்த்துட்டு இருந்திருப்பாங்களே, அது யாருன்னா அந்த ஜார்ஜும் அவரோட ஒய்ஃபும் தான். அவங்களும் நம்ம இஷ் ஃபேமிலி கூடவே சேர்ந்து ஒரு ஃபேமிலியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுல அந்த
மரேன்ற லேடி வந்து மெதுவா ட்ரக்லயே இருக்கிற அந்த குட்டி பொண்ணு ஈவ தொடலான்னு போகும்போது டக்குன்னு அந்த பொண்ணு பதிலுக்கு கையை பிடிக்கிறாங்க. இவதான் நமக்கும் தெரிய வருது, அந்த ஈவோடைய கையிலையும் இந்த மரேனுடைய கையிலையும் ஒரே மாதிரியான தழும்புகள் இருக்கு. யாரோ சிகரெட்டாலேயே சூடு வச்ச மாதிரி. இதே கஷ்டத்தை மரேன் அனுபவிச்சிருக்காங்க சின்ன வயசுல. அதே காயங்கள் இப்ப இந்த ஈவ் கையில இருக்கு அப்படின்னா ஈவையும் கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வலி வந்து நம்ம மரேனுக்கு தெரியும் அப்படின்றதுனால மெதுவா அந்த பொண்ணோடைய முடியெல்லாம் பிடிச்சு இவங்க முடியையும் தொட சொல்லி பொறுமையா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஈவும் வந்து மரேன் கிட்ட நல்லாவே பழகுறாங்க. சோ அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஈவ குளிக்க வைக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம இஷ்ஷும் அந்த ஜார்ஜ்ன்றவரும் வந்து அந்த காட்டுக்குள்ள போறாங்க. ஏன் அப்படின்னா அந்த மலை சிங்கத்தோட குட்டியை பார்த்திருப்பார்ல, கண்டிப்பா அதோடைய அம்மாவும் இங்கதான் இருக்கணும், பக்கத்துல இந்த மாதிரி மோசமான விலங்குகள் இருக்கிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு அதுங்களை தேடி கொள்ளலான்ட்டு இவங்க போகும்போதுதான் காட்டுக்குள்ள ஒரு கேபின் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா அந்த கேபின்ல யாரையோ அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தின மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க நம்ம மொரேன் வந்து புதுசா வந்த அந்த ஈவுன்ற பொண்ணுடைய பேக செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதுல ஒரு லெட்டர் இருக்கு. அதை படிச்சு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. எங்க நம்ம இஷ்ஷும் ஜார்ஜும் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஒரு கேபின் இருந்தது, யாரோ கொடுமைப்படுத்தின மாதிரி இருக்குன்னு சொல்ல மொரேனோ இப்பதான் அந்த லெட்டரை எல்லாரும் முன்னாடியும் படிக்கிறாங்க. அந்த ஈவுன்ற பொண்ணுடைய அப்பா இருக்காருல, அவரு தான் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திருக்காராம். அதுவும் இந்த வைரஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஈவோடைய அம்மாவாலையும் அதுவும் தடுக்க முடியலையா, கடைசியா அவங்களும் இறந்து போயிட்டாங்களாம் இந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு. சோ இஷ்ஷும் ஜார்ஜும் கண்டுபிடிச்ச அந்த கேபின்ல தான் ஈவ கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் இந்த பொண்ணு பேசக்கூட மாட்றா. சோ இவ்வளவு கஷ்டப்பட்ட ஈவ நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு இவங்க ஃபேமிலியில ஒரு ஆளா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே வருஷங்கள் கடந்து போகுது. நம்ம இஷே எம்மாவுக்கு 3ஆவதா குழந்தை பிறக்குது. பேரு ஜாய்னு வைக்கிறாங்க. சோ ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவங்க இடத்துக்குள்ள யாரோ வந்துட்டாங்க போல. அப்படி வந்தாங்கன்னா சிக்னல் கொடுக்க மணியெல்லாம் செட் பண்ணி கயிறுலாம் வச்சிருக்காங்க. சவுண்டு கேட்ட உடனேயுமே குழந்தைகளெல்லாம் பாதுகாப்பா வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு நம்ம இஷு எம்மா ஜார்ஜ் இவங்க 3 பேரும் கன்னோட போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்கள மாதிரியே உயிரோட இருக்கிற சர்வைவர் குரூப் தான். அதுவும் 3 பேரு, ஒரு ஆள் ஒருத்தர் 2 பொண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இங்க வந்ததுக்கான ரீசனே எங்க கூட இருந்த ஒரு சின்ன பையன் காணாம போயிட்டான்னு சொல்ல, பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து அந்த சின்ன பையனும் ஓடி வரவே சரி இவங்க ஆபத்தானவங்க இல்ல அப்படின்னு இவங்களையும் வீட்டுக்குள்ள விடுறாங்க. சோ இப்ப இவங்களும் இங்க தங்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. எம்மா மத்தவங்களுக்கும் ஓகே. ஆனா நம்ம இஷ் மட்டும் கொஞ்சம் கடுப்பாகிறாரு. ஏன் அப்படின்னா, ஏன்னா ஆரம்பத்துல யாருமே இல்லாம இருந்தாரு, ஆனா இப்ப அவருக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் எல்லாம் வந்தாச்சு. இன்னமும் ஆட்கள் சேர சேர இவருக்கு பயமாகுது. ஏன்னா எல்லா மனுஷங்களையும் நம்ப முடியாதுல. சோ அதனால எம்மா கிட்ட போயிட்டு தனியா பேசி, இங்க பாரு நீ டவுன்ல எழுதுனல ஸ்ப்ரே பாயிண்ட்ல, அதை பார்த்துதான் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்களே, சொன்னா கேளு, முத வேலையா அதை அழிச்சிட்டு வா. அதோட இவங்க வேணா இவங்களை அனுப்பிடலான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், சின்ன பையனை வேற வச்சிருக்காங்க, இவங்களும் நம்ம கூடவே இருக்கட்டும், நீ நினைக்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்றாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளையும் பார்த்துக்க நம்ம அம்மா வீட்டுல இருக்க போறாங்க. மீதி இருக்கிற எல்லோருமே தனித்தனியா பிரிஞ்சு போய் தேவையான ஃபுட்டு மெடிசன் இது எல்லாத்தையும் கொண்டு வரணும். சோ அதனால எல்லோருமே ஒரு டவுனுக்கு போறாங்க. பார்த்தா நடு ரோட்ல ஒரு பஃபலோ ஒன்று நிக்குது. அதை பார்த்து புதுசா வந்தவங்க பயப்பட நம்ம இஷ்யம் அதை எதுவும் வெறுப்பேத்தாதீங்க, அது ரொம்ப நாளா இப்படியே தான் நிற்கும், எதுவும் பண்ணாதுன்னு சொல்லி தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்க இருந்து தான் ஆளுக்கு பிரிஞ்சு ஃபுட்டு மெடிசன் தேவையான பொருளை எடுக்க போறாங்களே. இங்க புதுசா வந்தவங்கல மாலி அப்படின்ற ஒரு லேடி, ஆக்சுவலா அவங்க ஒரு டாக்டர். அவங்க வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. ஆனா அங்க எந்த ஒரு மெடிசனும் இல்ல. ஆல்ரெடி நம்ம இஷ்லாம் எடுத்துட்டாரு போல. ஆனா இவங்க டாக்டர்ன்றதுனால ஹாஸ்பிட்டல்ல மெடிசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு இடம் வந்து இவங்களுக்கு தெரியும் போல. ஸோ அங்க போயிட்டு எடுக்கலான்னு பார்த்தா ஒரு குள்ளநரி ஒண்ணு அந்த இடத்துக்கு வருது. பயந்து போன இவங்க நல்லவழியா அங்க ஃபயர் எக்ஸ்டிஞ்சர் இருக்கிறதுனால அதை அடிச்சு விடவே அது அங்கிருந்து ஓடி போயிடுது. அதுக்கப்புறமா மாலி பூட்டி இருக்கிற ஒரு கதவை உடைச்சி உள்ள இருந்து மெடிசன்ஸையும் எடுத்துட்டு வராங்க. இதை நம்ம இஷ்யூ பாக்குறாரு, என்ன பொருள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் மெடிசன்ஸ்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள எல்லா மெடிசன்ஸையும் ஆல்ரெடி நாங்க எடுத்துட்டோம், இல்ல இந்த மாதிரி டாக்டருக்குலாம் எக்ஸ்ட்ரா ஸ்டாக்லாம் எங்க இருக்கும்னு தெரியும், அதான் கரெக்டா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துன்னு சொல்றாங்க. ஸோ அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. ஒன்னா நெருப்பு மூட்டி மியூசிக்லாம் வாசிச்சு ரொம்ப ஜாலியா இருக்காங்க. நம்ம இஷ்யூ வந்து புதுசா வந்தவங்களை நம்ப ஆரம்பிக்கிறாரு. சரி அப்படியே நாட்கள் வருஷங்கள் போகுது. நம்ம ஜார்ஜி மொரேன் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. புதுசா வந்த குரூப்ல நம்ம டாக்டர் மாலி அவங்கள தவிர்த்து ஜீன் அப்படின்ற ஒரு பர்சன், அவரோட ஒய்ஃப் எஸ்ரா, இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான் ரால்ஃப்ன்ட்டு. இப்ப 2ஆவதா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ இப்போ மொத்தமா இவங்க குரூப்ல 7 பெரியவங்க 7 சின்ன பசங்க இருக்காங்க. அதுவும் 14 வருஷங்கள் கடந்து போய் நம்ம லக்கி டாக் இருக்குல்ல, அதுக்கே வயசாயிடுச்சு. குட்டி குட்டியா இருந்த பசங்களும் நல்லா பெருசாயிட்டாங்க. பர்த்டே பார்ட்டி எல்லாம் கொண்டாடி வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போகுது. ஒரு நாள் பயங்கரமான புயல் வர எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஆனா லக்கின்ற டாக மட்டும் காணோம். நம்ம ஈஷோ வந்துட்டு வேகமா லக்கியை தேடி போறாரு. பார்த்தா ஒரு மரம் விழுந்து லக்கி அங்கே இறந்து போயிடுச்சு போல. ஏன்னா தப்பிச்சு வேகமா ஓடி வர அளவுக்கு அது இன்னும் எங்கா இல்ல, ரொம்ப வயசான டாகா மாறிடுச்சு. அந்த இடத்துல இறந்து போயிடுச்சா அதை நினைச்சு
நினைச்சு இவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஸோ லக்கிய கார்டன்லயே புதைச்சிட்டு தொடர்ந்து அவங்க வாழ்க்கை போகும்பொழுது நம்ம ஈவ் நல்லா பெருசா வளர்ந்துட்டாங்க. அவங்களும் ஈஷோடைய 3வது பையன் ஜாயும் கார்டன்ல விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப அந்த இடத்துல நம்ம ஈஷ் நோட் பண்றாரு. பார்த்தா ஒரு மலை சிங்கம் ஒண்ணு அது அப்படியே அந்த ஜாய் பையனை பிடிக்கிறதுக்கு வருது. ஆனா ஈஷ் வேகமா ஓடி போயிட்டு தடுத்து நிப்பாட்டுறாரு. அது ஈஷா அட்டாக் பண்ணுது. இவரும் அடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. அந்த சிங்கம் கடிச்ச கடியில இவர் அப்படியே மயங்கிடுறாரு. அவர் அப்படியே இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. ஈவும் கத்துறாங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஈவ் கத்துனதுனால மற்றவங்களும் வந்து நம்ம இஷை காப்பாத்துறாங்க. ஆனால் என்ன அந்த சிங்கம் தப்பிச்சு ஓடிடுது. ஆனால் இஷுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. நல்ல வேலையா மோலி ஒரு டாக்டர்ன்றதுனால அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒழுங்கா பார்க்கவே தெரியல. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் பொழுது இல்ல ரொம்ப வருஷங்களா நான் எதுவும் பண்ணலையா, அதான் லைட்டா மறந்துட்டேன் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றாங்க. சிபிஆர் கொடுக்குறாங்க. ஒரு வழியா நம்ம இஷை காப்பாத்திடுறாங்க. அவரு உயிர் பழைக்கவும் செய்யறாரு. எங்க நம்ம இஷோடைய ஒய்ஃப் எம்மா வந்து அந்த சிங்கத்தை கொன்னே ஆகணும் அப்படின்னு கன் எடுத்துக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போறாங்க. அந்த சிங்கமும் மாட்டுது. அதை போட்டு தள்ளுறாங்க. அதுவும் சுடும் பொழுது பயங்கரமா கத்துறாங்க. ரிவெஞ்சும் எடுக்கிறாங்க. நம்ம இஷும் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஆனா அப்ப பக்கத்துல நம்ம டாக்டர் மோலி தான் இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், நான் டாக்டர்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் தான். அதுவும் நான் ஒரு வருஷமா தான் டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தேன். இதை சொன்னா ஸ்டார்டிங்ல நீங்க எங்களை இங்க சேர்த்துக்க மாட்டீங்களோன்றதுக்காக தான் டாக்டர்னு பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈஷா என்ன சொல்றாருன்னா, நீ ஸ்டூடெண்டா இருந்தாலும் இப்ப நீ என் உயிரை காப்பாத்திருக்கியே, நீயும் ஒரு டாக்டர் தான், கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. அகைன் மாசங்கள் கடந்து போகுது. அந்த வைரஸ் பரவி 17வது வருஷம் நம்ம இஷுக்கு ஒரு பொண்ணு பிறப்பாங்கல்ல, ஹெதர். அந்த பொண்ணும் நம்ம மாலி மத்தவங்க எல்லாம் வரும்பொழுது ரைஃப்னு ஒரு குட்டி பையன் இருப்பானே, அந்த பையனும் இப்ப நல்லா பெருசா வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள லவ் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு இங்கேயே இருக்க சுத்தமா பிடிக்கல, உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால பெர்மிஷனை கேட்க நம்ம இஷ் வந்து ஒத்துக்க மாட்டாரு. ஆனா எம்மா தான் சொல்றாங்க, குழந்தைகளை நம்ம இப்படி கையிலேயே பிடிச்சு வச்சிருக்க கூடாது, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ண அவங்களுக்கு வயசு வந்துருச்சுன்னு சொல்ல இவரும் வேற வழி இல்லாம ஓகே சொல்றாரு. ஸோ ஹெதரும் ரைஃபும் வந்துட்டு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. தேவையான பொருளெல்லாம் கொடுத்து கார்ல அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இப்ப வீட்டுல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, வறட்சிய ஆரம்பிக்குது. தண்ணி ஃபுல்லா தீந்துகிட்டே வருது. பக்கத்திலே ஒரு டேம் இருக்கு. அங்க போய் பாக்குறாங்க. அந்த டேம்ல இருந்து தண்ணி வர குழாய் எல்லாமே அரிச்சு போய் தண்ணி வராம தடுத்து நிக்குது. சோ இந்த நிலைமை போச்சுன்னா இன்னும் ஒரே வாரத்துல தண்ணி மொத்தமா காலி ஆயிடும். என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா அப்பதான் அங்க டேம் மேல ஒரு ரோடு போகும்ல, அங்க ஏதோ ஒரு குரூப் போய்கிட்டு இருக்கு. அவங்களும் சர்வைவர்ஸ் தான். ஆனா நம்ம ஏஷ் என்ன பண்றாருன்னா, அவங்க நம்மள பார்க்க கூடாது, வாங்க வேகமா போலான்ட்டு வேகமா இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த குரூப் நேரா நம்ம ஐஷோடைய வீட்டுக்கு தான் வராங்களே. அந்த குரூப்புக்கு லீடர் மாதிரி சார்லி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவரு கையில தண்ணிய கொண்டு வராரு. இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இஷுக்கு வேற வழி இல்ல, ஏன்னா வந்து அவருக்கு தண்ணி வேணும். ஆனா அதே நேரத்துல இந்த சார்லிய பார்த்து ரொம்பவே பயப்படுறாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து சார்லியும் அவரோட குரூப்பையும் உள்ள விட அவங்களும் வராங்க. எல்லாருமே ஒன்னா தங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இஷு சார்லிய கூட்டிட்டு வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க. சார்லி சும்மா பக்காவா கன் எடுத்து ஷூட் பண்றாரு ஒரு மானை. இத பார்த்து இன்னும் இவருக்கு பயமாகுது. நம்ம ஈஷியா ரொம்ப பயப்படுறாரு அப்படின்னா, இப்ப ஒரு சிங்கம் வருது அப்படின்னா அதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிரும் இது நமக்கு எதிரானது அப்படின்னு. ஆனா இந்த மனுஷங்களை பார்க்கும் பொழுது அவங்க நமக்கு எதிரானவங்களா நல்லவங்களான்னு ஒண்ணுமே தெரியாது, போக போக தான் தெரிய வருமே. அதனாலதான் அவ்வளவு ஈஸியா இவரு சார்லிய நம்ப மாட்டாரு. எங்க தண்ணி பிரச்சனையை தீர்க்க ஏதோ ஒரு வழி இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன அப்படின்னு கேட்கும் போதுதான் இந்த சார்லி கிட்டயே ஒரு ட்ரில் போடுற ஒரு மிஷின் ஒண்ணு இருக்கு. அதை யூஸ் பண்ணி தரையில பள்ளம் தோண்டி நிலத்தடி நீரை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா எந்த இடத்துல தோண்டினா தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சார்லிக்கு தெரியாது. ஆனா நம்ம ஏஷ் அவரு ஜியோகிராஃபில எல்லாம் சும்மா பூந்து விளையாடுவார்ல, கரெக்டா தண்ணி இருக்கிற இடத்த அவரு சொல்ல அந்த மெஷினுக்கு டீசலையும் ஊத்தி இவங்க ட்ரில் போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட போட்டு ஆழத்துக்கு போக ஒரு வழியா அந்த ஓட்டையில இருந்து தண்ணி பிச்சுக்கிட்டு அடிக்க எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ட்ரில்லு போட்டாச்சு. அந்த சார்லி அவரோட கும்பல் அங்கிருந்து போவாங்கன்னு பார்த்தா இங்கேயே தங்க போறோம், இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இஷோ வந்து பரவாயில்ல தண்ணிலாம் கொண்டு வந்திருக்காங்க, நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுதே ஒரு நாள் நைட் பாக்குறாரு, ஒரு ரூம்ல இருந்து அந்த சார்லி வெளியே வராரு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம இஷு காட்டுக்குள்ள இருந்து ஈவ்னு ஒரு பொண்ணை காப்பாத்தினார்ல, அந்த பொண்ணை இவரு அபியூஸ் பண்ணிருக்காரு. இப்போ சின்ன வயசுல அப்பாவனால கஷ்டப்பட்டு அந்த ஈவ் சரியா பேசவே இல்லை. இப்பதான் சகஜமா பழகிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் இந்த சார்லி பண்ண வேலையினால அந்த பொண்ணு அகைன் பேசாம இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம யஷ், ஜார்ஜ், எம்மா இவங்க எல்லாருக்குமே தெரிய வந்து வேற வழியே இல்ல, அந்த சார்லிய போட்டு தள்ளணும், அதுவும் யாருக்கும் தெரியாம அப்படின்னு பிளான் பண்ணி நேரம் நம்ம யஷ் சார்லி கிட்ட போறாரு. கையில ஒரு ஹேமர் எடுத்துக்கிட்டு அந்த சார்லியும் வெளியே வராரு. என்னப்பா விஷயம் தெரிஞ்சிச்சு போலியே, என்ன கொல்றதுக்கு ஹேமரா, ஆனா ஒன்ன கொல்ல என்கிட்ட கத்தி இருக்குன்னு கத்தி எடுக்கிறாரு அந்த சார்லி. யஷுக்கு புரிஞ்சிச்சு கண்டிப்பா இவன் கொடூரமானவன் தான் அப்படின்னு அந்த ஹேமராலேயே அடிச்சு அந்த ஆளை போட்டு தள்ளுறாரு. அவ்வளவுதான் காலி. சார்லியோட
உடம்ப அவங்க ஆளுங்களுக்கு தெரியாம வெளியே கொண்டு போய் புதைச்சிடுறாங்க. அடுத்த நாள் சார்லியோடைய ஆளுங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு சார்லியை பிடிக்காது, அதனால நான் இங்கே இருக்குன்னு சொல்ல, மத்த 2 பேரு ஆண்கள் அவங்க சார்லிக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காங்க போல. அவங்க கண்டிப்பா அவங்க எல்லாரையும் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ வழக்கம் போல நம்ம இஷ் அவரோட ஃபேமிலி கூட நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம இஷ் வந்து அவருடைய அந்த 3வது குழந்தை ஜோய் கூட ரொம்ப நெருக்கமா இருக்காரு. பையனான ஆலெக்ஸ் அவரு கண்டுக்கவே இல்ல. அதனால அந்த ஆலெக்ஸ்க்கு வந்து பயங்கரமா கோவம் வருது நம்ம இஷ் மேல. அப்படியே நாட்கள் போக திடீர்னு ஒரு நாள் அந்த ஜோய்ன்ற பையனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. வீட்லயே ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு செட்டப்பை வச்சிருக்காங்க. நம்ம மௌலி தான் வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னா இங்க கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பாங்க. அப்படிதான் அந்த பையனுக்கும் பார்க்கும் பொழுது 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த வைரஸ் பரவி 20 வருஷமே ஆயிடுச்சு, அப்ப வந்த வைரஸ் மாதிரியே இருக்குது. பாவம் அந்த ஜோயோடைய உடம்பு சுத்தமா முடியல. இதை நினைச்சு நம்ம இஷும் எம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்த்தா அப்ப இவங்களுடைய இன்னொரு குழந்தையான ஹெதர் வந்துட்டாங்க. இவங்க ரைஃப்ன்ற ஒரு பையன் கூட வெளி உலகத்தை சுத்தி பார்க்க போறேன்னு போயிருப்பாங்கல்ல கல்யாணம் பண்ணி. ஆனா அந்த பையன் இறந்து போயிட்டான் போல. அதனால வேற வழி இல்லாம திரும்ப வீட்டுக்கே வந்திருக்காங்க. உடம்பு சரியில்லாத அவங்க பிரதர் ஜாயை பார்த்து இவங்களும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்ம இஷ் என்ன பண்றாருன்னா சிட்டில இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அங்க இருக்கிற ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டை எடுக்கலான்னு போகும்போது தான் அங்க ஜீசஸோடைய சிலை இருக்கிறத பாக்குறாரு. ஆக்சுவலா இவருக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்ல. ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில யாரை நம்புறதுன்னு இவருக்கு தெரியல. நீ இருக்கியோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா ப்ளீஸ் என் உயிரை எடுத்துக்கோ, என் பையன் உயிரை விட்டுடுன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாரு. எங்க வீட்டில் நம்ம இஷு எம்மாவோடைய பொண்ணு ஹெதர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லும் பொழுது ஹெதரும் ரைஃப்ன்ற அந்த பையனும் ஜாலியா ஏதோ இடத்துக்கு போயிட்டு சந்தோஷமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு இடங்களுக்கு போகும் பொழுது அங்க உயிர் வாழ்ந்த ஒரு சர்வைவர் மென்டலி பாதிக்கப்பட்டிருப்பாரு போல. அவரு ரைஃபை பிடிச்சி அப்படியே கத்தியாலேயே குத்திட உடனே நம்ம ஹெதரும் ஒரு ஆக்ஸாலேயே அந்த சர்வைவரை போட்டு தள்ளுறாங்க. அப்புறம் நம்ம ஹெதர் மடியிலேயே ரைஃப் உயிரை விழுறாரு. அங்கேயே ஒரு இடத்துல அவரை கற்களாலேயே புதைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஹெதர் வீட்டுக்கு வந்திருப்பாங்களே. இப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்றாங்க. எங்க வீட்டுல அந்த ஜாய்க்கு வந்துட்டு இன்னுமே உடம்பு ரொம்ப முடியல. இவங்களும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்டை பாக்குறாங்க, ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஜாய் இறந்தே போறாரு. ஏன்னா இன்னமும் இந்த பூமியில அந்த வைரஸ் இருக்கு. அதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்க உயிரோட இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைங்க தானே இவங்கலாம். இதுல சில பேருக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும் இருக்காது. அப்படி ஜாய்க்கு இல்ல போல. அதனால அந்த நோய் வந்து அவரு இறந்தே போறாரு. அவரு கூடவே சில பேரும் இறந்து போறாங்க. எல்லாருக்கும் ஃபியூனரல் எல்லாம் பண்றாங்க. நம்ம இஷ் என்ன நினைக்கிறாருன்னா அவரு சார்லியை கொலை பண்ணாருல, அந்த பாவம் தான் நம்ம பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சிக்கு அவரு போறாரு. அதனால டவுனுக்கு போயிட்டு எம்மா எழுதிருப்பாங்கல்ல இந்த அட்ரஸ்க்கு வாங்க சர்வைவர்ஸ் இருக்கும்ட்டு, அது எல்லாத்தையும் கருப்பு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட்னால அழிச்சு விட்டுறாரு. இவர் ரொம்ப மன கஷ்டத்துல இருக்காருன்னு புரிஞ்சுக்கிற எம்மாவும் இங்க பாருங்க, ஜோய் இறந்து போனதுல எனக்கும் கஷ்டம் தான், ஆனா இன்னும் நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களையும் நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்கறாங்க. நம்ம இஷோ வந்து அவருடைய மனசு கொஞ்சம் நார்மல் ஆகணும்ட்டு அப்படியே வாக்கிங் எல்லாம் போறாரு காட்டுக்குள்ள. அப்பதான் ஒரு ஹைட்டான இடத்துல இருந்து அப்படியே அந்த சூரியனை பார்க்க அங்க பறவைகள்லாம் நல்லா கூட்டமா பறந்துகிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போதுதான் இவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. பூமி குணமாயிக்கிட்டு இருக்கு. செடிகள் இல்லைன்னா பூமி அழிஞ்சிரும், சில விலங்குகள் இல்லைன்னா பூமி அழிஞ்சிரும். ஆனா மனுஷங்க இல்லைன்னும் பொழுது இந்த பூமி அவ்வளோ அழகா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த பூமியோடைய ஒரு ஒட்டுண்ணி தான் நம்ம அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. வீட்டுல இருக்கிற சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் அப்படின்னு ஒண்ணு இல்லைல்ல. ஆனா நம்ம இஷ்டா வந்து ஒரு ஜியோகிராஃபி டீச்சராத்தே, அதனால அவரு பசங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அவரு இந்த மனுஷங்களால பூமிக்கு ஏற்பட்ட கஷ்டம் எவ்வளோ, ரசாயனம், போர், நியூக்ளியர் இப்படின்னு இது எதுவுமே இல்லாம பூமி இப்போ நல்லா ஆயிக்கிட்டு வருது. மனிதர்களான நம்ம பூமியின் இயற்கையோட சார்ந்து வாழணுமே தவிர அதை அழிச்சு நம்ம வாழக்கூடாது. இதை தான் நான் கத்துக்கிட்டேன். இதை சொல்லித்தர என்ன மாதிரி ஒரு டீச்சர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இயற்கையே நமக்கு ஒரு டீச்சர் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படின்னா இவங்கள மாதிரியே இருக்கிற மத்த கம்யூனிட்டி கூட ஒன்னா சேர்ந்து இவங்க வாழணும். ஏன்னா மனித இனம் அப்படின்றது தனித்தனியா அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ற மாதிரியான ஒரு இனம் கிடையாது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்றது தான் மனித இனமே. அதனால நம்ம இஷ் என்ன பண்றாருன்னா ஒரு ரேடியோவை செட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல ரொம்ப ஹைட்டான ஆண்டனாவையும் செட் பண்ணி சர்வைவர்ஸ் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல இவங்க எல்லோருமே சும்மா எப்ப பார்த்தாலும் பொருளை கொண்டு வரது, வீட்டுல இருக்கிறது, இது மட்டும் பண்ணாம இவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்னு ஏதாவது ஒன்று வேணும்ல. அதனால பேஸ்பால் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற
இருக்கிற பசங்களுக்குலாம் பேஸ்பால்னா என்னன்னே தெரியாது. இவங்க தான் ரூல்ஸ்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க ரொம்ப ஜாலியா சந்தோஷமா விளையாடுறாங்க. எங்க நம்ம ஐஷு வந்து அடிக்கடி ரேடியோ சிக்னல் கிடைக்குதான்னு செக் பண்ணும்போது டக்குன்னு இவங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது. அதுல ஒரு லேடி தான் பேசுறாங்க. இவங்க எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அந்த ரேடியோல பேசின லேடியும் நாங்க மொத்தம் 77 பேர் இருக்கோம் அப்படின்னு அவங்க இருக்கிற லொகேஷனை சொல்ல, இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அதுவும் அந்த கம்யூனிட்டி கிட்ட டாக்டர், இன்ஜினியர்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்களாம். உடனே நம்ம விஷயம் வந்து அவருடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக அந்த கம்யூனிட்டி கூட சேர்ந்து வாழலாம்னு முடிவெடுக்க அவ்வளோ ஹாப்பி. ஸோ இப்படியே வருஷங்கள் கடந்து போகுது. 50 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஐஷோ வந்துட்டு வயசான ஒரு ஆளா ஆயிட்டாரு. பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். அது யாருன்னா ஐஷோடைய பேரன் தான். அவர்கிட்ட ஹேமரை கொடுத்துட்டு எப்படி இங்க வாழணும் அப்படின்னு சொல்லி தராரு. அப்படியே கேமரா ரொம்ப பின்னாடி போகுது. பார்த்தா இவங்க ஒரே ஒரு வீட்டுல மட்டும் தானே இருந்தாங்க. ஆனா இப்ப இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே அவ்வளோ வீடுகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சின்ன டவுன் மாதிரி. அந்த கம்யூனிட்டி ஆள்களும் இங்க வந்து எல்லோருமே ஒன்னா வாழ்றாங்க. ஸோ மனித இனம் அழியும், திரும்ப உருவாகும், திரும்ப அழியும், திரும்ப உருவாகும். ஆனா நம்ம பூமி என்னைக்கும் நிலைச்சு நிற்கும். எர்த் அபைட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படியே பூமியில இருக்கிற ஒவ்வொரு இயற்கையான விஷயங்களையும் காட்டுறாங்க. அவ்வளோ அழகா இருக்கு இந்த பூமி. இந்த மனித இனமே இந்த பூமியில வாழ்றதுக்காக வர வாங்கி வந்த மாதிரி இருக்கு இப்படின்னு இந்த இடத்துலயே இந்த சீரீஸ் முடியுது. ஸோ மற்ற அப்பாக்லிப்ஸ் படம் மாதிரி இல்லாம ரொம்ப ரியலா கிரவுண்டடா இருக்கு இந்த கதை. ஸோ அதனால தான் உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதோட நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க ஃபிலிம் ரோலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.